ஓகே. அப்போ இன்றைக்கு எத்தனாவது அதிகாரம் அப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஐந்தாவது 25வது. இப்ப 25வது அதிகாரத்துக்கு என்ன பெயர்? ரமணன் அருளுடைமை. அருளுடைமை. அது எந்த பால்ல இருக்குது? எத்தனை பால்கள் இருக்குள்ள? மூன்று பால். ரமணன் எத்தனையா பூ? 3. முதலாவது இது. அரட்டுப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்ப நாங்க இப்ப அருளுடைமை எந்த அதிகாரம்? அந்த எந்த பால்? அரட்டுப்பால். அறத்துப்பால். எந்த இயல்? துறவியவியல். ம்? துறவியல். யாராவது இப்படி பார்த்தா எப்படி சொல்றது? துறவரவியல். எப்படி சொல்றது? துறவரவியல். புறவரவியல். புறவரவியல் என்று சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களோட தொடர்புள்ள ஆக்களோட நாங்கள் அன்பா இருக்கிறத சொல்லுதோ, அல்லது உங்களோட தொடர்பில்லாத ஆக்களோட அன்பா இருக்கிறத சொல்லுதோ? தொடர்பு இல்லாத ஆட்கள் அன்பா அதுக்கு உதவினது எந்த அதிகாரம்? இப்படி அருளுடைமை. தொடர்பில்லாத ஆக்களோடையும் நாங்கள் அன்பா இருக்க வேணும் என்றதுக்கு முதல்ல எங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு நாங்கள் ஈகை ஈகை, ஒப்புரவு. எங்களுக்கு என்னென்று தொடர்பில்லாத ஆட்களோடையும் எப்படி எங்களுக்கு அவைகளுக்கு அன்பு செய்யணும் என்ற மனசு வந்தது? ஈகையும் ஒப்புரவு. இந்த ரெண்டு செயலும் தான் எங்களுக்கு என்னதை தந்தது? எங்களோட தொடர்பில்லாத உலகத்தில் எல்லாரோடையும் நாங்கள் அன்பா இருக்கணும். அப்ப எங்களோட தொடர்பில் அருள் என்றால் என்ன? அருள் என்றால் எங்களுக்கு தெரியாதவர்களுக்கு அன்பு காட்டுறது. தெரியாதவர்களோடும் அன்பை காட்டுறது. சரி, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், தெரியாத ஆட்களுக்கு, இல்லையோ? இப்ப நீங்கள் பஸ்ல போய் கொண்டிருக்கீங்கல்ல, ஒரு ஆள் உண்மையிலேயே பேசப்பட்டு வந்துட்டார், மறந்து போனாருண்டா, அவரை நீங்க பிறகு காண போறது இல்லை. ஆனா அவருக்கு தங்களோட விட்டு போறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறது காசு கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? தெரியாத ஆட்கள் தானே, இந்த அவர்கிட்ட திருப்பி வாங்கலான்னு கூட கொடுக்காம இருக்கலாமோ? இல்ல. என்ன செய்யணும்? அவருக்கு கொடுக்க வேணும். ஆனா உங்களுக்கு அந்த காசு திரும்பி வரணும் இல்ல. சரியோ? அவர் ஒரு $3.5 கேட்கிறார். சரியோ? நான் பேச விட்டுட்டு வந்துட்டேன், துளைச்சு போட்டேன் எங்கேயோ என்றால் அந்த இடத்துல நீங்க உதவி செய்யறது அதுக்கு எதை சார்ந்தது? ஈகை சார்ந்தது. அது எதால உங்களுக்கு வருது? ஒப்புரவு. எதால உங்களுக்கு அந்த மைண்ட் வருது? எதால வருதம்மா? கொடுக்க வேண்டும். இப்ப படிக்கிற அதிகாரம் அருள். என்னடா அவர்கள தொடர்பு இல்ல, பட் அவர்கள் உங்களுக்கு ஒரு இரக்கம் வருது, அன்பு வருது. அருள் என்றால் என்ன? ஒரு இரக்கம் வருது. அன்பு தொடர்பு இல்லாதவர்கள் தான் இரக்கம், அன்பு வரும். சரியோ? சரி. அப்ப அதுதான் நீங்க அருளுடைமை என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல எத்தனையாவது குறள் படிக்கிறோம்? அப்போ 5வது, 6வது. இப்ப 5வது சொல்லணும், அப்படியோ? அப்ப 5வது யார் சொல்லுவீங்கள்? அனைவரும் சொல்லுங்க. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கு மல்லல்மா ஞாலம் கரி. சொல்லலாம் கருத்தை. இப்ப எல்லாரும் சொல்லுவீங்களா? நான் டீச்சர் பொருளோட சொல்றேன். நான் சொல்லுங்க. அருள் செய்பவர்களுக்கு துன்பம் வராது என்பது உயிருக்கு கொடுத்து கொன்ற உலகம். உயிர்களுக்கு என்ன கொடுக்கிறது? கடை கொடுத்து. உயிர்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? அப்ப நீங்க ஏன் உயிர் சொல்றீங்க? உணவு கொடுக்கறதா? நீங்க உயிர் வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் எதை இப்ப என்ன உடனடியா நாங்கள் மேல போய் சேர்ந்துடுறோம். இப்ப சுவாசிக்காட்டி நாங்க முடிஞ்சது. அப்ப என்ன சொல்லணும்? உயிர்களுக்கு காற்று. உயிருக்கு காற்று கொன்று காற்றை
காத்து வழங்கி கொடுத்து கொன்று வழங்கி கொண்டிருக்கின்ற வழங்கி கொடுத்து கொன்றி வழங்கி என்றால் என்ன? ஆஃபரீர். வழங்கி கொண்டிருக்கின்ற உலகமே சாட்சி. அடுத்தது சொல்லுங்க. பொருள் நீங்கி பொற்றென்றார் என்பர் பொய்ச்சார்ந்தார் என்பர் பொய்ச்சார்ந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுக்குவார் ம், அறத்தை மறந்ததால் வந்த துன்பத்தையும் மறந்து ம். அது வேற என்னத்தை நீங்க மறந்துறீங்களா பூ? டீச்சர் போன கிழமை சொல்லினா அந்த அதையும் நீங்க மறந்துட்டீங்க. அதால வந்து துன்பத்தையும் மறந்து வேற என்ன மறந்ததாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது? நீங்க என்ன செய்ய வேண்டிய கடமை எது செய்யல? அப்ப செய்ய வேண்டிய கடமையை செய்யல நீங்களும். சொல்லுங்க. செய்ய வேண்டிய அது செய்து வந்த கடமையும் என்ன சொல்றது அப்போ? வாழ்க்கை செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதை எப்படி பிரெஞ்சில் சொல்லலாம்? ce qu'il fallait faire. கழிப்பர். செய்ய வேண்டிய அது செய்ய வேண்டிய t'as oublié ce qu'il faut faire. அதை செய்ய கடமை மறந்து T'as oublié அப்போ ce qu'il faut faire. T'as oublié ce qu'il faut faire comme ton devoir. கடமைக்கு devoir இருந்தான பூ. கடமை என்றால் என்ன? devoir. அது செய்ய நீங்கள் இப்படி சொல்லலாம். கேட்டு போட்டு பாடம் வாங்கி சொல்லணும். சரியோ? திருப்பி இன்னொருக்கா கிளீனா சொல்றேன். சரியோ? ஏன்னா இப்ப ஓகே வழியா கேளுங்கோ. குரலின்படி சொல்றேன். எழுதினபடி சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். குரல் எத்தனையாவது குரல் அப்போ? அஞ்சாவது. அஞ்சாவது வழியா கேளுங்கோ. அருள் அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை. அஞ்சாவது குரல் என்ன? அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை வழி வழங்கு மல்லல் மா ஞாலம் கரி. சரியோ? அல்லல் அருள் ஆழ்வார்க்கில்லை வழி வழங்கு மல்லல் மா ஞாலம் கரி என்றால் அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு என்றும் வாழ்க்கையில் துன்பம் வராது என்பதற்கு உயிர்களுக்கு காற்றை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகமே சாட்சி. இப்படி என்று சொன்னா சரி. இப்ப விளங்கியிருக்கோ இது எல்லாருக்கும்? சிம்பிளா இப்படி சொல்லணும். இப்ப அடுத்தது ஆறாவது சொல்றேன் கேளுங்கோ. பொருள் நீங்கி பொய்ச்சார்ந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்றால் என்ன? உயிர்களிடம் அருளின்றி கொடுமைகளை செய்து வாழ்பவர்கள் யார் என்றால் தாம் கடைப்பிடிக்க வேண்டிய அறத்தை கடைப்பிடிக்காததால் தமக்கு வந்த துன்பத்தையும் தாங்கள் தம் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகளையும் மறந்தவர்களே ஆவார். விளங்கிச்சோ? நீங்க இப்படி சொல்லுங்க. அந்த குறிக்கோள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு போட்டுருவோம். சரியோ? இப்ப இப்படி சொன்னது உங்களுக்கு ஈஸியா விளங்குது இல்லை? அப்ப இது ரெண்டையும் நீங்கள் இப்படி சொல்றோம். அப்ப இதை நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியை வேற அனிருத்தும் நவீனும் துர்கா மட்டும் சொல்றீங்க, மற்ற அவங்க சொல்லுங்க. சரியோ? யாருக்கு வாழ்க்கையிலே துன்பம் இல்லை? அருள் செய்பவர்களுக்கு. அருளுள்ளம் கொண்டவர்களுக்கு. அருளுள்ளம் அன்புள்ளம் கொண்டவர்கள் அருளுள்ளம் கொண்டவர்கள். சரியோ? யாருக்கு வாழ்வில் என்ற துன்பம் இல்லை? கொண்டவர்களுக்கு. அதற்கு என்ன சாட்சி? உலகமே சாட்சி. மூன்று பேர் தான் வாய் இறந்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களை ரெஃப்ளெக்ஷன் பண்றதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். தேசிக நீங்க வாய் இறந்து சொல்லாட்டி உங்களுக்கு வரவே வராது. நீங்க பாருங்க சொல்லுங்க வரீங்க. அவருக்கே வருது. மூன்று பேருக்கும் வாய் திறந்து கிடைக்கணும். மூன்று பேர் யார் லவின் சகினா துர்கா மூன்று பேரும் டீச்சர் இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியா சொல்லிக்கணும். அடுத்தது கேட்கிறேன். அப்போ யார் மற்றவர்களுக்கு துன்பம் செய்து வாழ்பவர்கள்? தனது துன்பத்தை பிடிக்காததால்
தனக்கு தனக்கு வந்த தனது வந்து துன்பத்தையும் துன்பத்தையும் தம் வாழ்வில் இவையெல்லாம் செய்ய செய்ய வேண்டிய கடமைகளும் மறந்தவர்களே மறந்தவர்கள் 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 ரெண்டுன்னா இந்த குரல்ல உங்களுக்கு தெரியும். இனிமே கேள்வி பதிலாத்தான் இது கேட்டு படிச்சா உங்களுக்கு கேள்வி பதிலாக அப்போ இது நான் கதைக்கிறப்ப ஒரு கஷ்டம். கேள்வி பதிலா கேட்க உங்களுக்கு மனசுல கூட விளங்கும். விளங்கும். பதி. இவ்வளவுதான். சரி அப்போ ம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர். வணக்கம்.